அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தை நான் விடத்திலே கொண்டு வருகிறேன். லூக்கா 7ல் நாயின் ஒரு விதவியின் மகனை இயேசு உயிரோடு எழுப்புகிற சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. 11ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனத்து வரைக்கும் அது எழுதியிருக்கிறது பாருங்க. அப்போ இயேசுவுக்கு நம்ம அழுகிறது பிடிக்காது. சில நேரம் நம்ம பிரச்சனையின் மிகுதியினாலே நாம் அழுது கொண்டிருப்போம். பிரச்சனை எவ்வளோ பெருசாகிடுச்சே, என்னுடைய கைமீறி போயிடுச்சே அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருப்போம். சில நேரம் பார்த்தீங்கன்னா, இனி அவ்வளோதாங்க, இதில் ஒன்றும் செய்ய முடியாது, கைமீறி போனால் கூட யாராவது இது பண்ணலாம், இந்த பிரச்சனையே இப்போ முடிஞ்சிருச்சுங்க, அவ்வளோதாங்க, என்னை அப்படியே தோக்கடிச்சிருச்சுங்க, நான் தோத்துட்டேங்க அப்படின்றது ஒரு நிலை பாருங்க. இன்னைக்கு நான் சொல்கிறேன், எல்லாம் முடிந்தது என்ற நிலையில் நீங்கள் இருக்கிறீர்களா? இன்று இயேசு உங்களை தேடி வந்து உங்களுக்கு ஒரு புதிய துவக்கத்தை கொடுக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் அப்படியே செய்வார். நாயின் ஒரு விதவை பாருங்க, தன்னுடைய ஒரே மகன், அந்த பையன் இறந்துட்டான். அந்த பையனை கொண்டு போகிறாங்க. இயேசு அவர் ஒரு படையோட வராரு. இங்கே இந்த அம்மா பாடையோட பையனை குத்திக்கிட்டு இங்கே ஒரு கூட்டம் போயிட்டுருக்கு. இங்கே சோர்வின் கூட்டமாக இருக்குது. இயேசுவோடு வருகிற கூட்டம் களிப்போடும் சந்தோஷத்தோடும் வருகிறது. இது ரெண்டும் சந்திக்கிற ஒரு இடம் இருக்குது பாருங்க. அப்போ பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னா, கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி, இயேசு பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவோட அழுகையை பார்த்தார். என்னங்க, என் ஹஸ்பண்ட் என்னை விட்டு போயிட்டாரு, இங்கே பையன் அவன் தான் என் நம்பிக்கை, அவனும் என்னை விட்டு போயிட்டான், இனி நான் ஏன் வாழணும், இனி நான் ஏன் இந்த பூமியில் இருக்கணும், இனி எனக்கு என்ன அப்படின்னு இந்த அம்மா எல்லாம் முடிந்துருது அப்படின்னு நினச்சி அழுதுகிட்டே போயிட்டு இருக்கிற நேரம் இயேசு வந்து சொன்ன வார்த்தை, அழாதே. இன்னைக்கு ஒருவேளை உங்கள் சூழ்நிலை நிமித்தமாய், உங்களுடைய பிரச்சனைகளை நிமித்தமாய், சில நபர்களை நீங்கள் நெருக்கமான சில நபர்களை இழந்து போனது நிமித்தமாய் அழுது கொண்டிருக்கிறீர்களா? இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், மகளே அழாதே. உங்கள் மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார், அழாதே அழாதே. எனவே அவருடைய அந்த அழாதே என்கிற ஒரு வார்த்தை நம்மை ஆறுதல் படுத்தும். இதோ வார்த்தைகளினால் மாத்திரம் ஆறுதல் படுத்தி விடாமல் அவர் அடுத்து செய்கையை காண்பிக்கிறார். என்ன அப்படின்னா, பாடையை தொட்டார். பாடையை தொட்டார். தொட்ட பின்பு என்ன சொல்றாரு? வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினான். இந்த பயம் பாருங்க, வாலிபன்ல அவன் வாலிபனை எழுந்துருன்றாரு. அவன் எழுந்த மட்டும் இல்லாம அவன் பாருங்க எந்திரிச்சானா, உட்கார்ந்தானா, பேசினானா. அப்ப இயேசு பாருங்க எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு நினைச்சு அவனை அடக்கம் பண்ண போற நேரத்துல போயிட்டு என்ன பண்ணிட்டாரு? அவனை எழுந்துருன்னு சொன்னாரு. ஆனா அவனும் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினான். அவன் அப்ப நம்ம நினைக்கிறோம் இதுல இயேசுவாலேயே ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா இயேசு வந்து அதையும் செஞ்சு அதுக்கு மேலேயும் செய்கிறார். அவன் இந்த அம்மாவுக்கு வந்து இயேசு விட்டே அந்த அம்மா போல, அது வாட்டுக்கு அழுதுட்டு போயிட்டு இருக்கு ரொம்ப சோர்வினாலே. ஆனால் இயேசு அந்த அம்மாவை சந்திச்சு மரித்தவனை உயிரோடு எழுப்புறதே பெரிய விஷயம். அதுல அவன் பாருங்க எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினான். அப்ப தேவன் சில காரியங்கள் மாறவே மாறாது, இது நடக்கவே நடக்காதுன்னு இருக்கிற சில காரியங்களில் அற்புதத்தை செய்ய போகிறார். அந்த அற்புதம் அதையும் மிஞ்சினதாக இருக்கும். ஆமென். இது நடந்தாலே அற்புதங்கன்றோம், ஆனா அதுக்கும் மீறி நடக்க போகுது. இந்த வாலிபன் எழுந்தாலே அற்புதம், ஆனா அவன் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினான். ஆமென். அப்ப தேவன் அப்படியாக செய்ய போகிறார். இந்த செய்தி யூதேயா தேசம் முழுவதிலும் சுற்றியும் இருக்கிற திசைகள் யாவற்றுக்கும் பிரசித்தமாயிற்று. அப்ப இதைதான் நான் சொல்றேன் பாருங்க, கர்த்தர் நம்ம இந்த இயேசுடைய அற்புதத்தை ஒரு நாள் தியானிக்கிறோம். அதுல முக்கியமா என்னன்னா, இந்த அற்புதம் அப்படியே அந்த சிட்டி முழுக்க ஃபேமஸ் ஆயிடுச்சு. அது போல கர்த்தர் உங்க மூலியமாய் உங்க வாழ்க்கையில அவர் செய்ய போகிற அற்புதத்தின் மூலமா என்ன நடக்க போகுதுன்னா, உங்க சுற்றி இருக்கிற ஏரியா ஃபுல்லா ஃபேமஸ் ஆக போறீங்க. ஆமென். கர்த்தர் உங்களை அப்படிப்பட்ட சாட்சியாய் மலையின் மேல் உள்ள பட்டணமாய் வைக்க போகிறார். நீங்கள் நம்புங்கள். இன்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், மனதுருகுகிற கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், மகளே மகனே அழாதே அழாதே. உன் காரியத்திற்கு நான் இன்று ஒரு முடிவை கொண்டு வருகிறேன். அதே நேரம் உனக்கு ஒரு புதிய துவக்கத்தை கொண்டு வருகிறேன். நீ நம்ப முடியாத, கிரகிக்க முடியாத காரியத்தை உனக்கு நான் செய்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சொந்து போகாதீங்க, தேவன் அற்புதத்தை செய்வார். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.